வணக்கம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். முயற்சியோட இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ தான். நம்ம சைட் விசிட்காக வந்தோம். புளியந்தோப்பு சைட் இது சென்னையில் புளியந்தோப்புன்ற ஏரியாவில் நம்ம இப்போ பில்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இது மொத்தம் 600 ஸ்கொயர் ஃபீட்டு G+2 இது கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் நம்ம கட்டுறோம். பிரதர்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி கட்டுறாங்க. 2 பேருமே மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர்ஸு. கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம வீடு கட்டி கொடுக்குறதுல ரொம்ப பெருமைப்படணும். ஏன்னா இந்த சின்ன வயசுலேயே அவங்க நல்லா ஒழுக்கமாக இருந்து நல்லபடியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் பணம் கொஞ்சம் சேர்த்து நல்லபடியாக கட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான வீடை கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். இந்த வீட்டோட பிளானு, அதுக்கப்புறம் இந்த வீட்டோட எலிவேஷன் எல்லாம் நான் அதில் போடுறேன், பாருங்கள். நல்லபடியாக வீடு வந்திருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பிரிக் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரூஃப் கட்டின்னு இருக்கோம். மேலே செகண்ட் ஃப்ளோரில் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஒர்க்கு போயிட்டுருக்கு. நம்ம இங்கே புளியந்தோப்பு பிளானா, இதுவும் மிகப்பெரிய சவாலான ரோடு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 12 அடி ரோடு தான். இந்த 12 அடியிலேயே நம்ம நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டை வச்சு தான் கல், எம்சாண்டு, சிமெண்ட் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு இவங்களுக்கு ஒரு வீடை நம்ம கட்டி கொடுத்துன்னு இருக்கோம். ரொம்ப எங்களுக்கு சென்னையில் செய்கிற வேலை எல்லாமே, சென்னை லிமிட்குள்ளே இருக்கிற வேலை எல்லாமே ரொம்ப சவாலாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்குற வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நம்மளுடைய நிறுவனத்தை நீங்கள் தரணும். நிறைய பேர் எங்களை கேட்பாங்க, ப்ரமோஷன் வீடியோலாம் நல்லா போடுங்க, அது பண்ணுங்க, அப்படிலாம் கிடையாது. ஸ்லோ மேக் ஸ்டடி, அவ்வளோதான். நல்லபடியாக ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப்பாக போகலாம் அப்படின்றா ரெடி பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இப்போ நிறைய மாற்றங்கள் நிறுவனத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய மாற்றத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். நல்ல இன்ஜினியர்ஸு, ரெண்டாவது அருமையான எல்லா ஒர்க்கரையும் நல்லா மாற்றி குவாலிட்டியாக, நீங்கள் இன்னும் குவாலிட்டியாக இப்போ ஏற்கனவே நல்லா பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் குவாலிட்டியாக நம்மளுடைய நிறுவனத்தில் வாடிக்கையாளருக்கு ஒரு நல்ல சேவையை கொடுக்கணுன்றதுக்காக நிறைய குவாலிட்டி ஒர்க்கர்ஸை நம்ம மாற்றி அருமையான ஒரு ஒர்க்கை நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். இன்னும் நம்ம நிறுவனத்தில் ஒரே ஒரு ஓனர் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அதுக்கு ரீசனும் நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதனால் அந்த குவாலிட்டிக்கு தான் மெயின். எங்களுக்கு அந்த குவாலிட்டியை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல், எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஓனருக்கு நல்ல ஒரு குவாலிட்டி கொடுக்கணுன்றத எங்களுடைய அடிப்படை தாரக மந்திரமாக நான் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எங்களுடைய நிறுவனத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. மற்ற கம்பெனி மாதிரி நாங்கள் இந்த குவாலிட்டி இப்படி பண்ணுவோங்க, அப்படி பண்ணுவோங்க அப்படிலாம் இல்லாமல், ஸ்லோவாக கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சு நல்லபடியான ஒரு வீடை அழகான முறையில் அவங்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையும், அந்த வீட்டில் சந்தோஷமான ஒரு லைஃப்பையும் கொடுக்கணுன்றதான் நம்மளுடைய முதல் வேலை. அதை நல்லபடியாக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம நின்று இருக்க இந்த சைட்டோடைய நம்பர் பார்த்திங்கன்னா 232 இந்த சைட்டோட நம்பரு. அப்போது பார்த்துங்க, இப்போ நமக்கு 237 போயிட்டுருக்கு. அப்போ நல்லபடியாக இன்றைக்கி வரைக்கும் நம்ம 237 வீடு கட்டியிருக்கோம். ரெண்டாவது இன்டீரியர்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிட்டே நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறது இன்டீரியர் ரெனோவேஷன் எல்லாம் சேர்த்து பில்டிங்காக கட்டியிருக்கிறது. இந்த பில்டிங்கோட நம்பர் 232. இப்போ நல்லபடியாக அது போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 or 3 months உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா இது ப்ரொமோஷன் வீடியோ தான். ஒரு வாரமும் எங்களுக்கு எங்கெங்கே வேலை நடக்குதுன்றதை டெஃபினட்டாக அந்தந்த வாரத்தில் நாங்கள் போடும்போது பாருங்கள். நான் மட்டும்தான் உங்களுக்கு இனிமேல் ரிவ்யூ பண்ணுவேன். டெஃபினட்டாக எங்கள் கம்பெனிலேருந்து வேறு யாரையும் இனிமேல் ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. அதனால் வாரம் என்னுடைய வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். பார்த்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுங்க. நிறுவனம் பற்றி மிகப்பெரிய தகவலை நான் சொல்லலான்னு இருக்கேன். அது சில விஷயங்கள் ரெடி பண்ணின்னு இருக்கேன். ரெடி பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸு, ஆற்றலில் தலைப்பில் நான் ஒரு புத்தகம் எழுதின்னு இருக்கேன். அதை பற்றியும் கண்டிப்பாக விரிவான விஷயங்களை சொல்கிறேன். காரணம் என்னென்னா, எல்லாருமே சாதிக்க போகிறவங்க தான். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியாது எதுவுமே கிடையாது. அதனால் உடலில் உயிர் உள்ளவரை முயற்சிக்கினே இருங்க. கண்டிப்பாக லைஃப்பில் ஏதாவது ஒரு சாதிப்பீங்க. இந்த விஷயங்களை இளைஞர்களுக்காக சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.